ஈகை திருநாளான ரம்ஜான் பண்டிகை நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான ஈகை திருநாள் எனப்படும் ரம்ஜான் பண்டிகை இன்று தமிழகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. ஒரு மாத கால புனித ரமலான் நோன்பை நிறைவு செய்யும் விதமாக ஷவ்வால் மாதத்தின் முதல் பிறை தென்பட்டதை தொடர்ந்து இந்த விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் சசிகலாவுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். ஏற்கனவே தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவி வந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தில் 5 போட்டி ஏற்பட்டுள்ளது. விளாத்திகுளம் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் 10 நாட்களுக்கு பிறகு முக்கிய குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் கைதான தர்ம முனீஸ்வரனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றால் பெண்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கப்படும் என மம்தா பானர்ஜி வாக்குறுதி அளித்துள்ளார். மேலும் SC/ST பெண்களுக்கு மாதந்தோறும் 1700 ரூபாய் வழங்கப்படும் என்றும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கப்படும் திட்டம் நீட்டிக்கப்படும் என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இதன் எதிரொலியாக பிரீமியம் பெட்ரோல் லிட்டருக்கு 2 ரூபாயும், தொழிற்சாலைகளுக்கு விற்கப்படும் மொத்த விற்பனை டீசல் லிட்டருக்கு சுமார் 22 ரூபாயும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதே சமயம் சாதாரண பெட்ரோல் டீசல் விலையும் எந்த மாற்றமும் இல்லை. மத்திய கிழக்கு போரால் உலக கச்சா எண்ணெய் சந்தையில் வரலாறு கண்டிராத மிகப்பெரிய சீர்குலைவு ஏற்படக்கூடும் என உலக நாடுகளுக்கு சர்வதேச எரிசக்தி முகமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை இயல்பான நிலைக்கு மீட்டெடுக்க 6 மாதங்கள் அல்லது அதற்கும் மேல் ஆகலாம் என்பதால் அனைவரும் தீவிரத்தை உணர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் உலக நாடுகளுக்கு சர்வதேச எரிசக்தி முகமை அழைப்பு விடுத்துள்ளது. ஈரான் மீதான போரை முடித்துக் கொள்வது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சர்வதேச அளவிலான கச்சா எண்ணெய் விநியோக தட்டுப்பாட்டை சீராக்கும் நோக்கில் ஈரான் எண்ணெய் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா சற்றே தளர்த்தியுள்ளது. கடந்த ஆண்டு போக்சோ வழக்கில் கைதான RCB வீரர் யாஷ் தயாள் தற்போது ஜாமீனில் உள்ளார். இந்நிலையில் RCB அணியின் பயிற்சியில் இடம்பெறாததாலும் அணியின் பேருந்தில் அவரது புகைப்படம் பயன்படுத்தாமல் இருப்பதாலும் அணியிலிருந்து ஒதுக்கப்படுவதாக யாஷ் தயாள் இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளார். மேலும் 2026 IPL தொடருக்கு RCB தக்க வைத்தது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.